டாஸ்மாக் நிறுவனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட சோதனையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருப்பதாகவும், இந்த முறைகேட்டில் மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் பிற முக்கிய கூட்டாளிகளின் பங்கு குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை அறிவித்திருப்பது கரூர் அமைச்சரை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அமைச்சரை மட்டுமா, கரூர்காரரை தியாகி என புகழ்ந்து புழல் சிறையில் இருந்து உற்சாக வரவேற்பு கொடுத்த திராவிட மாடல் முதல்வரும் அதிர்ச்சியில்தான் இருப்பார். இல்லையென்றால் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என வீடியோ வந்திருக்குமே. சரி, நாம் என்ன முறைகேடு நடந்தது என பார்ப்போம். டாஸ்மாக் நிறுவனத்திற்கு தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களில் கலால் வரி ஏய்ப்பு உட்பட பல்வேறு முறைகேடுகள் மற்றும் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் சென்னை, கரூர், கோவை, விழுப்புரம், புதுக்கோட்டையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் டாஸ்மாக் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இடமாற்ற பதிவுகள், போக்குவரத்து டெண்டர், பார் உரிம டெண்டர், சில மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட இன்டெண்டர் ஆர்டர்கள், டாஸ்மாக் விற்பனை நிலையங்களில் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் 10 முதல் ரூபாய் 30 வரை அதிகமாக கட்டணம் வசூலித்தது தொடர்பான தரவுகள், அதில் டாஸ்மாக் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதற்கு உண்டான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக தெரிகிறது. டாஸ்மாகின் போக்குவரத்து டெண்டர் ஒதுக்கீடுகளில் முறைகேடு நடந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரரின் KYC விவரங்கள் கூட முழுமையாக பெறாமல் டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கான இறுதி ஏலத்தில் ஒரே ஒரு விண்ணப்பதாரர் மட்டுமே இருந்த போதிலும் அவருக்கே டெண்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. டாஸ்மாக் பார் உரிம டெண்டர்களை ஒதுக்கியதில் டெண்டர் நிபந்தனைகளை கையாண்டதற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டன. GST, PAN எண்கள் இல்லாதவர்களுக்கும் முறையான KYC ஆவணங்கள் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கும் இறுதி டெண்டர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. மதுபான நிறுவனங்களுக்கும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருந்ததை இந்த சோதனையின் போது கிடைத்துள்ள ஆவணங்கள் உறுதி செய்திருக்கின்றன. இதனால் இவர்களுக்கு தேவையற்ற சலுகைகள் கொடுத்துள்ளதும் இந்த சோதனையின் மூலம் அம்பலமாகி இருக்கிறது. இந்த சோதனையின் மூலம் ரூபாய் 1000 கோடி அளவில் கணக்கில் வராதது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் தமிழக தாய்மார்களின் கண்ணீரில் கஜானாவை நிரப்பியவர்கள் சிக்கிக்கொண்டு விழிப்புதுங்கி நிற்கிறார்கள். தமிழக தாய்மார்கள் கண்ணீரோடு கேட்கும் கேள்விக்கு தன்னைத்தானே தாயுமானவர் அப்பா என்றெல்லாம் விளம்பரப்படுத்திக் கொள்ளும் முதல்வர் பதில் சொல்வாரா? அட, நாங்க கேட்கல சாரே, ஜனங்க கேட்கிறாங்க.